Hi all, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆமா, திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி. இதோட காம்பினேஷனான உருளைக்கிழங்கு காரக்கறியும் இஞ்சி பச்சடியும் கூடவே ஷேர் பண்ணியிருக்கேன். திருநெல்வேலி சைடில் ஹல்வாக்கு அடுத்து ஃபுட்டில் ஃபேமஸ்னால் சொதி தான். சொதியோட டேஸ்ட் செம்மையாக இருக்கும். தேங்காய் பாலில் செய்வாங்க. இது வந்து கல்யாண வீட்டுக்கு அடுத்த நாள் நிறைய பேர் போடுவாங்க, மறு வீட்டு சாப்பாடுன்னு. ஸோ விருந்துனாலும் இது வந்து நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க. இது நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க சொதினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த ரெசிபியை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போது இஞ்சி பச்சடிக்கு தேவையானது என்னென்னா, ஒரு பெரிய வெங்காயம், 1 இன்ச் இஞ்சி, 2 மிளகாய் வத்தல், உப்பு, புளி, கொஞ்சம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது கடாயில் எண்ணெய் விட்டு இஞ்சி, வெங்காயம், மிளகாய் வற்றல், அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். கொத்தமல்லி வந்து நிறைய வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் ஒரு கை அளவுக்கு போட்டிருக்கேன் கொத்தமல்லி. இப்போ வதக்குனது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கூடவே புளி, கொஞ்சம் உப்பு, அப்புறம் தேங்காய், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். அரைச்சாச்சுன்னா அவ்வளோதான், இஞ்சி பச்சடி ரெடி. நம்ம வெறுமனை அப்புறம் தாளித்து மட்டும்தான் கொட்டணும். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நான் கடுகு, உளுந்து பருப்பு, பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் எண்ணெயில், கருவேப்பிலையும். இதை அப்படியே இஞ்சி பச்சடியில் தட்டிடலாம். ஸோ இஞ்சி பச்சடி ரெடி. சொதிக்கு என்னெல்லாம்னா, 4-5 பீன்ஸை நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, 2 சின்ன கேரட்டு, 4-5 பீஸ் முருங்கைக்காய், ஒரு பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இது போக இஞ்சி சாருக்கு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் 5-6 பல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலுக்கு வந்து 2 முழு தேங்காய் எடுத்து பால் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு அரைச்ச தேங்காய் பால். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். தண்ணி லைட்டாக விட்டு அரைங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2வது உள்ள தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டுக்கோங்க. இது 2வது உள்ள தேங்காய் பால். இப்போ 3வது உள்ள தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மிச்சம் இருக்கிற பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு அவிச்சு வச்சுருக்கேன் குக்கரில். அரைக்கிறதுக்கு என்னெல்லான்னு பார்த்தா, 5 பச்சை மிளகாய், சீரகம், 4-5 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுது பண்ணி. இது கூடவே லெமன் சாறையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம், வெள்ளை பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிடலாம். இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த 5 பச்சை மிளகாயுமே போட்டுட்டேன். லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் நம்ம 3rd எடுத்த பாலை எடுத்து ஊற்றிடலாம். கடைசியாக அரைச்ச 3rd பாலில் தான் வந்து நம்ம காய்கறியை வந்து அவிக்க போடணும். ஸோ இப்போ எல்லா காயும் போட்டாச்சு. முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பும் நீங்கள் அவிக்க போதே போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நல்லா வெந்துடுச்சு காயெல்லாம். இதுக்கடுத்து நம்ம செகண்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நம்ம செகண்ட் தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே சிறுபருப்பையும் ஆட் பண்ணிடலாம். சிறுபருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லாட்டினா அங்கங்கே கொஞ்சம் அப்படியே கிடக்கும். அதனால் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. சிறுபருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தா மிளகாய், சீரகம், முந்திரி விழுது ஆட் பண்ணிடலாம். நான் இதை அரைக்கிறதுக்கு 5 மிளகாய் தனியாக எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா 1-2 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறலாம்.
மூடி வச்சு. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸோ இப்போ இதை ஊற்றியாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி சாறையும் லெமன் சாறையும் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி சாருக்கு நான் 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்து அரைச்சி வச்சுருந்தேன் சாறு எடுக்க. அதே மாதிரி லெமனுக்கு வந்து பெரிய பழமாக இருந்தால் ஒரு அரை பழம் போதும். சின்ன பழமாக இருந்தால் அதில் 3/4 பழம் கிட்ட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி கொடுத்துடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டணும். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு அதில் தட்டிடலாம். அவ்வளோதான், தட்டியாச்சு. நம்ம டேஸ்டான சொதி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு வேணுங்கிற உப்பை போட்டுட்டு மிளகாய் பொடியும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க நல்லா. இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா இஞ்சியை வந்து சின்ன துண்டாக 1 இன்ச் அளவுக்கு எடுத்து குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி போட்டு அதையும் வதக்கிக்கோங்க கூட. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா இந்த மாதிரி ஈவனாக கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அடுப்பில் வச்சா காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் சொதி, உருளைக்கிழங்கு காரக்கறி, இஞ்சி பச்சடி 3 ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.